ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து எஸ்பிஓவில் வந்து டாஸ்க் வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட்டில் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நேற்று வேறு இமேஜ் வந்து இருந்தது. நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்க இமேஜ் வச்சு எப்படி டாஸ்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இ-ஷாப்பிங் பைமோட் இ-ஷாப்பிங் ஆப்பை வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரெகுலர் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்போயுமே வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், நம்ம வந்து அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, இந்த டவுன்லோட் டாஸ்க் இமேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறணும். பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து each time the task image will be updated, so make sure to download the latest image, review the task instructions carefully and then post on social media accordingly. இதை வந்து நம்ம இந்த இமேஜை தான் வந்து சோசியல் மீடியா, அதாவது சோசியல் மீடியாவில் வந்து போட போகிறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து சேம் ப்ரொசீஜர் தான். முன்னாடி இமேஜ் கொடுத்த இமேஜ் வந்து போட்டு நம்ம எப்படி வந்து ப்ரொசீஜர் வந்து பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த ஹேஷ்டாக் வந்து போடணும். இந்த சோசியல் மீடியாவில் வந்து இந்த இமேஜை வந்து நம்ம போஸ்ட் போட்டுட்டு அதை வந்து பப்ளிஷில் வந்து வைக்கணும். இந்த ஹேஷ்டாக் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கிடலாம். இதில் என்ன ஹேஷ்டாக் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து காப்பி பண்ணி சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடும்போது நம்ம போடணும். எக்ஸ்ட்ரா வந்து வேறு எதுவுமே வந்து ஆட் பண்ணக்கூடாது. நம்ம காப்பி பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக வந்து அட்லீஸ்ட் வந்து 5 யுவர் ஓன் வேர்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடும்போது டிஸ்கிரிப்ஷனில். அதுக்கப்புறம் பப்ளிக்கில் இருக்கான்னு வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். போஸ்ட்டை வந்து ஸ்டோரி, ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து நம்ம வைக்கக்கூடாது. 120 டேஸ்க்கு வந்து இந்த போஸ்ட் வந்து இருக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து டெலீட் பண்ணக்கூடாது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து நம்ம அந்த போஸ்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துகிட்டு கிளியராக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இமேஜை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டாஸ்கில் வந்து அப்லோட் பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் போய் போஸ்ட் வந்து போடலாம். டூ வீலர் டிரைவிங் மேலே கற்றுக் ப்ளஸ்ஸுங்க சிம்பிள் இப்போ வந்து டச் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. லேடிஸ் வந்து நிறைய பேர் போஸ்ட் அப்படிங்கிறத டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேஜ் வந்துடும். இதில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து டச் பண்ணிக்கிடலாம். இதில் வந்து நம்ம வந்து அந்த இமேஜ் வந்து இதில் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம டச் பண்ணோன்னு இமேஜ் வந்து இதில் வந்து ஆட் ஆயிடுச்சு. நம்ம இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஓன் 5 வேர்ட்ஸ் வந்து கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து நம்ம ஓனாக வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்குறது அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நம்ம வந்து இப்போ காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஹேஷ்டேக்கை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வந்து 5 வேர்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கு மேலே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹேஷ்டேக் வந்து போட்டாச்சு. ப்ராடக்ட்டு வந்து நம்ம ப்ராடக்டோட இமேஜை வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம போஸ்ட் வந்து பண்ணிடலாம். போஸ்ட் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம போஸ்ட் போட்ட பிறகு கீழே வந்து லைக், கமெண்ட், சென்ட், ஷேர் அப்படின்னு இருக்குங்களே, அதோட சேர்த்து நம்ம வந்து
நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிறணும். ஓகே, எதுவுமே வந்து கட் ஆகாத மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்தாச்சு. இந்த 3 டாட்டை டச் பண்ணி நம்மளுடைய போஸ்ட் வந்து பப்ளிக்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பப்ளிக்கில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஷேரை வந்து டச் பண்ணி காப்பி லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கோ டு டாஸ்க்கு போய் சப்மிட் கொடுக்கலாம். காப்பி லிங்க்கை வந்து ஆட் பண்ணி நம்ம சப்மிட் கொடுப்போம். சோசியல் மீடியா வந்து நம்ம ஃபேஸ்புக் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம லிங்க்கை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். சூஸ் ஃபைலை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து சூஸ் ஃபைலை வந்து டச் பண்ணி நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இதில் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம வந்து இதில் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சப்மிட் கொடுத்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டாஸ்க் வந்து April 7. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.